அல்ஹம்துலில்லா. இந்த ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பள்ளியாசலில் போய் நோன்பு திறந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ரமலான் இஃப்தார் டே 9. ஹசீஸ் அஃபிஷியலுன்றவங்க நம்மளை ஆயிஷா பள்ளியாசல் வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ரமலான் இஃப்தார் டே 1 அப்போவே ஆயிஷா பள்ளியாசல் தான் போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். பட் நம்ம அன்றைக்கி ரொம்ப லேட்டாக போயிட்டனால நம்மளால் பள்ளியாசலுடைய இஃப்தாரை சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதனாலேயே இன்றைக்கி சீக்கிரமாக வந்து பள்ளியாசலுடைய ஃபுல் இஃப்தாரையும் வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆயிஷா பள்ளிவாசலுடைய வரலாறை லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். எங்களுடைய இந்த ஆயிஷா பள்ளிவாசல் சுமார் 125 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியத்தை கொண்ட பள்ளிவாசல். எங்களுடைய இந்த பள்ளிவாசல் பல வருஷங்களை தாண்டி பல தலைமுறைகளை கடந்தும் இன்னும் இவ்வளோ அழகாக கம்பீரமாக நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு எங்கள் பள்ளிவாசல் ஜமாத்தார்களுடைய முழு ஒத்துழைப்பும் எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய திறமையான நிர்வாகமும் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்களுடைய உஸ்தாத் டாக்டர் காஜா மொயினுத்தீன் ஜமாலி ஹஸ்ரத் அவங்க தான் எங்கள் பள்ளிவாசலுடைய தலைமை இமாமா இருக்காங்க. எங்களுடைய உஸ்தாத் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரஹமத்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க சம்பளம் வாங்கிட்டு போகிற வெறும் இமாமா மட்டும் இல்லை, எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் பள்ளிவாசல் ஜமாத்தார்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து ஆயிஷா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆயிஷா பெண்கள் அரபிக் கல்லூரி, ஆயிஷா இப்ஸ் மதர்சா, ஆயிஷா ஆண்கள் அரபிக் கல்லூரின்னு இன்றைக்கி எங்கள் பள்ளிவாசல் ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனமாக உருவாயிருக்குன்னா அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அதுக்கு எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் எங்கள் பள்ளிவாசல் உஸ்தாத்மார்களும் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். அல்ஹம்துலில்லா. சரி, இன்றைக்கி நம்ம பள்ளியில் இஃப்தார் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த ரமலான் மாதம் வந்துட்டாலே 150 கிலோக்கு மேலே எங்கள் பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி செய்வாங்க. தோராயமாக சுமார் ஒரு 1000 பேர்கிட்ட டெய்லி வந்து எங்கள் பள்ளிவாசல்லேருந்து கஞ்சி வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி 500 நோன்பாளிகளுக்கு மேலே எங்கள் பள்ளிவாசலில் வந்து நோன்பு திறப்பாங்க. டெய்லி 500 நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க உணவு ஏற்பாடு பண்ணோன்னா சாதாரண விஷயம் இல்லை. எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் ஜமாத்தார்களும் ஒவ்வொரு நோன்பாளிகளுக்கும் தேவையானதை பார்த்து அங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லா. நான் இன்றைக்கி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு துவா ஓதிட்டு டைம் வந்தோம் நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு கஞ்சி, தண்ணி, புதினா சட்னி, பேரிச்சம்பழம், வடை, ஜூஸு, வாட்டர்மெலன்னு ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள் வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லா. நல்லபடியாக நோன்பு திறன்ட்டு நாம் சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவுற இடத்துல வச்சுட்டு நம்ம மஹ்ரிப் தொழுகிறதுக்காக போயிட்டோம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம கமர் பாய் விலாக்ஸ் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லா.